ஹலோ. மகனே, என்ன ஆறு சவுண்டே காணும் ஒரு வாரம் சொல்லுங்கப்பா. இன்னும் எந்திரிக்கலடா நீ? மணி 8 ஆச்சு. இனி எப்ப எந்திரிச்சு எப்ப ஆபீஸ் போறது? கிளம்புறது இல்லையா? வேலைலாம் முடிஞ்சு வச்சுட்டேன். அதனால இப்ப 10 மணிக்கு மேல கிளம்புனா போதும். அவசரம் கிடையாது. சரி, இதை விட சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஒழுங்கா சாப்பிடுறியா? நேரத்துக்கு தூங்குறியா? அப்புறம் அப்பா ஒன்னும் இல்லப்பா, எல்லாம் ஒழுங்காதான் பண்ணிருக்கேன். குழந்தை என்னப்பா, நான் ஒன்னும் பேங்களூர் போனதுல இருந்து பேசுறக்கே சங்கட்டமா இருக்குது உனக்கு. எங்க அப்பா நாத்தெல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க, டெய்லியும் கூப்பிட்டு பேசுவோம். பாசம் கீசம் ஒண்ணும் கிடையாது உனக்கு. ஐயோ, நான் தான் சொன்னேன்லப்பா, நைட்டு வேலை தூங்குறக்கே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. புரிஞ்சுக்கோங்கப்பா, அது என்னவோ சரிதான். உங்க கையில எல்லாம் காசு இல்லாத வரைக்கும் தான் அப்பா நான் தரலாம். சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, உனி எங்களை பத்தியெல்லாம் யோசிக்க முடிக்க நேரம் இருக்காது பாவம். அட, ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல என்னப்பா பேச முடியும்? அப்புறம் ஏதாவது அவசரம்னா பேசலாம். மேனேஜர்லாம் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பாரு, அவர் முன்னாடி என்ன பேசிட்டு இருக்க முடியும்? புரிஞ்சுக்கோப்பா கொஞ்சமாவது. நைட்டு 11 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருந்தேன் சாமி. நான் தான் சொன்னேன்ல, நைட்டு வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, அதான் எடுக்க முடியல. தம்பி, இந்த ஆள் என்ன எப்ப பார்த்தாலும் திரிட்டே இருக்கான்னு நினைக்கிறாரு. 20 வருஷம் பையனை கூடயே வச்சுட்டு இப்ப ஏதோ 300 கிலோமீட்டர் தள்ளி மொழி தெரியாத ஊர்ல இருக்காங்க போது எனக்கு தெரியும் நீ எதுனாலும் சமாளிச்சு வந்துருவ அப்படின்னு. இதனால அப்பாட்ட போய் சங்கடப்பட்டுக்காது சாமி. அடே டே சோப்பலாங்கி, பேசுடா. சரி சரி, டைம் ஆச்சு எனக்கு. நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன். பை பை, டாட்டா. அடே எலும்பா, அம்மா. செல் 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 செல். நீயா? ஒன்னும் ரொம்ப மாறிட்டடா பினி. மைதா, சுகர், ஆயில் இதெல்லாம் பாய்சன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்ப என்னடா சோறு மாதிரி தின்னுட்டு இருக்க? என்னென்னமோ சொன்னியாடா, நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன்னு. இப்ப என்னடா பண்ணாடையாட்டா உட்காந்துட்டு இருக்க? யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றோம்னு தோணல? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதுக்கா நம்ம ஆசைப்பட்டோம்? இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம்? கொஞ்சம் டேய் சும்மா எடுத்துடா. சாதிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சும் முயற்சி பண்றதை விட ஏதோ இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாவது வாழ்ந்துட்டு போலாம். எத்தனை நாள் தூங்காம படிக்காமலாம் வீடியோ போட்டிருக்கேன். எங்க கூப்பிடுறது நீ பாடிருக்கேன்ன? போடா டேய், நீ கஷ்டப்பட்டு தாண்டா வீடியோ போட்டா, அதை நான் இல்லன்னே சொல்லல. ஆனா அது நம்மள எவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்திருக்குன்னு பாரு. நீ போட்ட முதல் வீடியோவையும் கடைசி வீடியோவையும் பக்கத்தை வச்சு பாரு, உனக்கே புரியும். டேய், எனக்கு புரிஞ்சு என்னடா பண்றது? இன்னும் ஒரு 1000 வாட்டி நான் இதையே பண்ணிட்டு இருந்தா கூட இதனால எந்த பலனும் கிடைக்கும்னு எனக்கு தோணல. என் எதிர்பார்ப்பு அதிகம்டா. இதனால இதை வச்சு என்னால அங்க போகவே முடியாது. இப்போ ஒண்ணு சொன்ன பாத்தியா, எதிர்பார்ப்பு. அதுதான் பிரச்சனை. டேய், உங்ககிட்ட திறமை இருக்கு, அது இல்லைனாலும் அதை தேடி போய் கத்துக்கிற அறிவாவது இருக்கு. ஆனா எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும். நீ ஏமாந்துட்டேன்னு நினைச்சு உன்னையே ஏமாத்திக்காத. நான் சொல்றதை கேளு. 6 மாசம் பெங்களூர் இன்டர்ன்ஷிப் வந்திருக்கேன். 2 மாசம் ஆல்ரெடி போயிருச்சு, விட்டு தொலை. இன்னும் 4 மாசம் நம்ம கையில இருக்கு. இந்த வியூஸ், லைக், கமெண்ட், ஷேர், மண்ணாங்கட்டி ஒன்னுத்தையும் பார்க்காத. 100% உண்மையா உன் உழைப்ப போடு. ஒரு தடவை நீ அதை பண்ணு. எதையும் எதிர்பார்க்காம அதை பண்ணு ப்ளீஸ். என்னால முடியலடா. எத்தனை வாட்டி தான் தோத்து 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 திரும்ப பண்ணிட்டு இருக்க போறேன் எனக்கு தெரியல. இந்த சேனல் ஆரம்பிச்ச போது கூட எனக்கு சந்தேகம் தான் இருந்தது.
நம்மளால அதை பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. பயமா இருக்குடா. நம்ம பண்றது சரிதானா இல்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா என்ன ஏதுன்னு பயமா இருக்குடா. முடியலடா, எனக்கு என்னால முடியல. கஷ்டமா இருக்குடா, வலிக்குதா. ஒரு நிமிஷம் நான் சொல்றது யோசிச்சு பாரு. 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் 21 22 வயசு இதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த எண்ணம் உனக்கு வந்தா கூட லைஃப்ல தோத்துட்டோம்டா. இந்த ஒரு வாட்டி உனக்காக நமக்காக இந்த ஒரு வாட்டி இதை விடாம பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணிட்டான்.